அப்பாடே எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. இன்னைக்கு கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. நான் வரேன், அப்புறமா பாக்குறேன். சார் கொஞ்சம் நல்லா அழுத்தி தள்ளுங்க சார். நம்ம கார் அங்க இது. ஆமா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போய் உட்காரு. ஏன் கேட்டு திறக்கிறீங்க? கொஞ்ச நேரம் வெளியே போய் நிக்கிட்டோம். நம்ம காலனில எல்லாரும் நம்ம காரை பாக்கட்டுமே. எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ உங்க காசு பாருங்க, ஒரு கார் ஆயிடுச்சுல. இந்த காலனில நாமளும் இப்ப தலை நிமிர்ந்து நடக்கலாமே. ஏய் தொடாத. வண்டி உள்ள விட்டுமா சார்? வேணா நீ இறங்க. சரிங்க மேடம். டோர் உடைச்சு போதுப்பா. இங்கதான் என்ஜின் இருக்கு. இந்த மாதிரி என்ஜின் இனிமே கிடைக்கவே கிடைக்காது. பாடி செம ஸ்ட்ராங், இடிச்சா கூட நசுக்காது பாத்துங்களா. இந்த காரோட பேரு ஆஞ்சநேயர். மாருதி. அதேதான். நாங்க புது கார் வாங்கிருக்கோம் பாருங்க. பாருங்க. புதுசா? இதா? புது கார் தான், ஃப்ரெஷ்ஷா இருக்கு. செம ஸ்ட்ராங் பாடி. பிரேக் அடிச்ச இடத்துல டக்கு நிக்கு பாத்தீங்களா. மத்த வண்டிங்களா இங்க பிரேக் அடிச்சா மேலே போய் நிக்கும். நீ யாரு? இந்த வீணா போன வண்டியை இன்ஜினியர் தள்ள கட்டுற புரோக்கரா இருக்கான். புரோக்கரா? நானா? அது சரி, இங்க யார் இன்ஜினியர்? வண்டியை உள்ள நிறுத்திடுங்க. இத சும்மா தந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. சும்மா தருவாங்களா? இது என்ன மாடல் தெரியுமா? இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி வந்த மாடல். நீ கொஞ்சம் மரியாதையை பேசாதான் உனக்கு நல்லது. யார் என்னன்றதெல்லாம் நான் பார்க்க மாட்டாமா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? நீ பேசாம கிளம்பு. யார் இந்த ஆளு? என்ன யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? ஒரே அடியில 14 சிங்கல உடைச்சவன். வரல உடைச்சிருவேன். என்ன ஸ்டெப் போறாரு? தம்பியா போற. உனக்கு என்ன ஆச்சு? விடு, அந்த ஆளு கராத்தே எல்லாம் தெரியும். கராத்தாவா? அதெல்லாம் அந்த வீட்டுல வச்சு சொல்றேன். விடு மேஸ்திரி, வண்டி உள்ள விடு. நாளை காலைல வா, எனக்கு டிரைவிங் கத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி தொல்லை எல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி. என்னங்க? நம்ம பொண்ணு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கணும். இப்போ வா. இந்த டைம்ல இங்கிலீஷ் மீடியம் தொடர்ந்து வச்சிருப்பாங்களா? நான் இப்ப சேர்க்கணும்னு சொல்லல, வர ஜூன் மாசத்துல சேர்க்கணும். ஆஹா, அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. நான் பயந்து போயிட்டேன். நடுராத்திரில கூப்பிட்டு இங்கிலீஷ் மீடியம் அது இதுன்னு சொன்னா. இது முக்கியமான விஷயம் இல்ல. இனிமே நம்ம பொண்ணு தமிழ் படிக்கவே வேண்டாம், இங்கிலீஷ் மட்டும் போதும். நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்காதனால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன். அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாது. எல்லா மொழியும் கத்துக்கிறது நல்லதுதான். ஆனா இங்கிலீஷ் மட்டும் கத்துக்கிட்டு வெள்ளக்காரன் எழுதின புத்தகத்தை வச்சு சுத்துறது சுத்த முட்டாத்தனம். தமிழும் கத்துக்கணும். நம்ம கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க அது ரொம்ப அவசியம். வேண்டாம், என் பொண்ணு இங்கிலீஷ் படிச்சா போதும். எனக்கு தூக்கம் வருது, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணு. என்ன மிஸ்டர் இவ்வளவு லேட்டா வரீங்க? பஸ்ஸ புடிச்சு வர வேண்டாமா? என்ன போலாமா சார்? சரி. ஆமா. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு. இருங்க. நம்ம பொண்ணை இன்னைக்கு கார்ல கொண்டு போய் ஸ்கூல்ல விடலாம். நான் டிரைவிங் கத்துக்க போறேம்மா. ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப டைம் இல்ல. மேஸ்திரி, நீ கீழே இறங்க. இந்த டோர் ஒண்ணு. ஆமா, நீ போம்மா. இந்த லெஃப்ட் பக்கமா போங்க. அவ ஸ்கூலுக்கு ரைட் சைடு போனா தானே பக்கம். இந்த பக்கமா நம்ம சுத்தி ஸ்கூலுக்கு போலாம். எதுக்கு அப்படி சுத்துறோம்? நம்ம கார் வாங்கினது எல்லாருக்கும் தெரியணும் இல்ல? நீங்க போங்க மேஸ்திரி. எங்க போக சொல்ற? நீங்க போங்க. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். போங்க. மேஸ்திரி, அந்த கடைக்கிட்ட கொஞ்சம் நிறுத்தணுமா? நிறுத்தின்னு சொல்றேன்ல. சரி, நிறுத்து. இங்கதான். ஒரு நிமிஷங்க. ஏன்? இறங்குங்க. எதுக்கு? இறங்குங்கன்னு சொல்றேன்ல. வாடா செல்லம்.
மோகன் பாக்குறான். பாக்கட்டும். இவளுக்கு ஒரு ஃப்ராக் தைக்கணும். அளவு எடுத்துக்குங்க. உயரம் அவ்வளவு போதுமா? போதும். காஞ்சன நேரம் ஆச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களே. இது ஒண்ணு பஸ் ஸ்டாண்ட் இல்ல, இது நம்ம காரு. சொந்தமா காசு கொடுத்து வாங்கின காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சார் உங்க தம்பி தானே அவரு? மம்மி அங்க பாருங்க சித்தப்பா. பேசாம இரு. துணி எங்க? இத வாங்கிட்டு வரேன். நீங்க கார் எடுங்க. நம்ம நல்லா வாழறோம் தெரியட்டும். சொந்தமா கார் வச்சிருக்கோம், சுகமா வாழறோம் தெரியணும்ல. என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகல. மேஸ்திரி கொஞ்சம் சீக்கிரமா பாரு, இல்லன்னா மானம் போயிடும். மான மரியாதை எல்லாம் பார்க்க முடியாது. இறங்கி தள்ளாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். 2 பேரும் இறங்கி தள்ளாதான் சரியாகும். முதல்ல நீங்க இறங்கி தள்ளுங்க. பாத்தியா என்னாச்சுன்னு? சரி தள்ளுறேன். கடவுளே, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே. மேடம் நீங்களும் கொஞ்சம் இறங்கி தள்ளுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ போயா, என்னால அதெல்லாம் முடியாது. நல்லா அழுத்தி நல்லா தள்ளுங்க சார். சூப்பர்வைசர் சுகுமார் வந்தாரா? இல்ல சார். வரலையா? இன்னும் வரல சார். மேஸ்திரி 2 பேரும் வரல சார். 2 பேரும் வரலையா? இவ்வளவு நேரம் எங்க போனானுங்க? எவ்வளவு வேலை தெரியுமா? எங்க போய் தொலைஞ்சானுங்க? அப்படிதான் பொறுமையா. லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா புடிங்க. ஆக்சிலரேட்டர் மெதுவா. லெஃப்ட். இப்போ கொஞ்சம் ரைட். அப்படியே ஸ்டடியா போங்க. அப்படிதான். ஐயோ கடவுளே, முறுக்கு சுத்துற மாதிரி ஷேரிங் இப்படி சுத்தாதீங்க. பிரேக்க கரெக்டா கால்ல வச்சு அமுக்குங்க. அப்பதான் வண்டி பிடிக்கும். பாத்து கீரை மாத்துங்க. கீரை அப்படி மாத்த கூடாது. நான் முதல்ல சொல்லிருக்கல, கீரை மாத்துறப்ப கிளட்ச பிடிக்கணும்னு. அப்ப ஆக்சிலேட்டர் என்ன பண்றது? அப்புறம் தானே. இந்த நடுவுல இருக்கிறதா கிளட்சா? எவ்வளவு தடவை சொல்லிருக்க? குனிஞ்சு பார்க்காத. அப்புறம் எப்படி கிளட்ச் பாக்குறது? கிளட்ச் லெஃப்ட்ல இருக்கு. எத்தனை தடவை சொல்லிருக்க? புடிச்சு அமுக்குங்க. ஓ அப்படியா? அப்ப கிளட்ச் போடும்போது கியர் அமுக்கணும்ல. நாசமா போச்சு போ. கிளட்ச் அமுக்குறப்பதான் கீரை மாத்தணும், தெரியுதா? அப்ப பிரேக் எவனாவது 7.5 குறுக்குல வரும்போது பிரேக் அமுக்கணும். இது கூட தெரியாம உனக்கு எப்படிதான் காருக தர போறணும்? என்னாச்சு? ரொம்ப எகராது என்ன? ஜேகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒரு சூப்பர்வைசர்னா நீ ஏன் கீழே வேலை செய்யற ஒரு மேஸ்திரி. அதை மறந்துடாத. அப்படின்னா உங்க இஷ்டம் போல நீங்க ஓடிட்டு போங்க. மரியாதையா பேசு. இல்ல சார், கார் உங்க இஷ்டம் போல ஓட்டுங்க. நான் பாலிடெக்னிக் படிச்சவன். என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னுலாம் நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். சொன்ன மாதிரி கேட்ட போறீங்களா? இது உங்க கார், நீங்க உங்க இஷ்டம் போல ஓட்டுங்க. எனக்கு ஓட்ட தெரியும். இன்னும் இன்சூரன்ஸ் கூட பண்ணலையே. கொண்டாடிக்கிற கூட சொல்லிட்டு வரலையே. சார் பிரேக்க பிடிக்க. பிரேக் எங்க இருக்குன்னு சொல்லு. பிரேக் எங்க இருக்காவா? ஐயோ பிரேக் எங்க இருக்கா? பாத்து அந்த பேட்டு உங்களுக்கு சந்தோஷம். கொஞ்சம் பிடிக்கல. லெஃப்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. மெதுவா. ஜாக்கிரதை. சார் எத்தனை நாள் இங்க இருக்க வேண்டியிருக்கும்? டாக்டர் சொல்லுவாரு. அப்படியா? வேற வழியே இல்ல. கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் இடமே இருந்திருக்காது. பிரதர்,
இங்க சரக்கு சப்ளை உண்டா? இல்ல சாப்பாட சொன்னேன். இது எப்படி நடந்தது மேஸ்திரி? நான் இந்த பாலிடெக்னிக் எல்லாம் படிக்கவே இல்ல. அது இல்லாம இந்த மோட்டர் இன்ஜினை பத்தி ஒரு இழவும் தெரியாது. அதனால வந்து ஏழ்றதான் இது.